இந்த வீடியோவில் 2019 வருஷம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வுக்கான வினாத்தாள் பார்க்க போகிறோம். அதுலேயும் பொது தமிழர் கொடி 100 ஒன்வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம். 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் என்னன்னா நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எதுனா பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்ய. இதில் எது தவறு அப்படின்னா முல்லை, ஓதலாந்தையார். பின் வருணவற்றுள் தவறானது தேர்வு செய்க. இதில் எது தவறு அப்படின்னா கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதாகாதி. செல்வ செவிலி இலக்கண குறிப்பு என்னன்னா உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டாற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாதுனா கைப்பொருள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். கூளை எதுகை. அளக்குண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க அப்படின்னா இது என்னதான் மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்போது அடிகள் நான்மறை கற்றார். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துனா என்னன்னா எண்ணும்மை. சாலத்தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் என்னன்னா மிகும். தாம்பூந்துரை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுறை தேர்வு செய்கனா பழுக்கின்றது. படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக படித்து. கல் எனும் வேர் சொல்லின் பதம் அறிக கற்றல். இயல்பானது வேர் சொல் அறிக இயல்பு. ஏ என்று ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. குழலியும் பாடத் தெரியும். தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடர் தேர்ந்தெடுக்க குழலிக்கு பாடத் தெரியும். தமிழ் சொல்லை கண்டறிக. அனுமதி, ஈசன், குபேரன், மணிமுடி. இதில் எது தமிழ் சொல்லுனா மணிமுடி. பொருந்தா இணையை சுட்டுக. இதில் எது பொருந்தல் அப்படின்னா மருந்தன நண்பகல் பொருந்தா இணை. மிசை எதிர்ச்சொல் காண்க அப்படின்னா இதுக்கு மிசைனா கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல்லை தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். பொறுத்துக. வேற்றுமை உருபு. 4ஆம் வேற்றுமைனா கு, 5ஆம் வேற்றுமைனா இன், 6ஆம் வேற்றுமைனா அது, 7ஆம் வேற்றுமைனா டி. இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. எது சரியானதுன்னா இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. அப்புறம் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டி என்பது இவர் எழுதிய நூல். இது ஆன்சர் 2 3 சரி. தாயுமானவர் ஆற்றிய பணி எதுனா அரசு கணக்கர். தென் ஆப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்னா தில்லையடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யாருன்னா கலிலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் யாருன்னா ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என் தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யாருன்னா ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறொன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். துரை மாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யாருன்னா புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் என்னன்னா மெய் பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எதுனா இசைக்கலை.
சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யாருன்னா அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுராதாவின் நூல் எது அப்படின்னா தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யாருன்னா சுராதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எதுனா பிசிராந்தையார். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யாருன்னா நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யாருன்னா திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் என்ன மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? இரண்டாம் பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் என்ன பெயர் அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது அப்படின்னா பல்கலைக்கழகம். பொருள் அருந்து பொறுத்துக. தடக்கர் பெரிய யானை, எண்குணா கரடி, வல் உகிர்னா கூர்மையான நகம், தெரிசனம்னா காட்சி. இது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவினா சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் என மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பேன், மறவாது இது கேள், மண்ணுப்பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எதன சிலம்பு. குறுந்தொகை நூலின் பா வகை யாதுன்னா அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செரின் தன்ன நிறுத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னா குகன். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுனா நாலெட்டியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள டேஸ் ஆகும் நல்லெண்ணங்கள். பொருள்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒளியியல். வேயுரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக. அயர்கூற்று வாக்கியம். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இது என்னன்னா பிறவினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர் அப்படின்னா காலப்பெயர். வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமைனா திண்மை. சரியான இணையை தேர்ந்தெடுக. மான்னா வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளிநகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா மானா பெரிய. பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பைன் நினம் பிரித்து எழுதுக. பசுமை பிளஸ் நிலம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியில் அழைக்கப்படும் நூல் என்னன்னா பெரிய புராணம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எதுனா ஐங்குறு நூறு. தவறான இணை எதுனா அகத்திக்கீரை கண் நோய். இதுதான் தவறான இணை. பொருந்தா இணை எது அப்படின்னா வடமலையில் இருந்து வந்தது கரி, அதாவது மிளகு. அகர வரிசைப்படுத்துக. மருங்கை, மிளகு, முசிறி, மூதூர், மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனி ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யாருன்னா ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பியார் அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது அப்படின்னா 2005. தமிழில் சதுரகாதி என்னும் அகர முதலியே வெளியிட்டவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மராட்டிய மாநிலம். பரதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார்னா பி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழை மிகவும் பண்பட்ட மொழி என்று பாடியவர் யார்னா மார்க்சு முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்னா எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார்னா எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்னா சீசு செல்லப்பா. வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தில் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினிற் செம்மையாக செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னா மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எண்ணிக்கை யாது? 599. நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ? இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா திராவிடத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எதுனா புறநானூறு. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.